அப்போ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2:45 ஆச்சு சவுதி அரேபியாவில். நம்ம வந்து என்னோட முதல் டியூட்டி இப்போ தான் ஆரம்பிக்குது. மத்தியானம் தான். காலையில் ஆல்ரெடி ஒரு பொண்ணு வேலைக்கு போகும். அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு ஆஃபீஸுக்கு. ஸோ பிக்கப் பண்ண மட்டும் நான் கிளம்பியாச்சு. இப்போ நம்ம நேராக பார்த்தீங்கன்னா மணி 2:45 ஆச்சா. ஒரு 3:30 அங்கே ஸ்பாட்டு நிற்கணும். ஒரு ½ தான் ட்ராவல் இருக்கும். அந்த ட்ராவல் டைமை நம்ம வந்து லாக் பண்ணி போடலாம் கைஸ், ஓகேங்களா. ஒரு வீட்டு டிரைவராக வந்தால் எப்படி இல்லை வேலை இருக்கும் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக தெரியணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி கையோடி உங்கள் லைக்கையும் கொடுங்க. வாங்க வீடியோ போடலாம் கைஸ். நண்பர்களே, நம்ம அப்போது கிளம்பலாம் நண்பர்களே. கார் எடுக்கலாம். இதான் என்னோடய ஏரியா, சரிங்களா. இப்படி தான் இருக்கும் என்னோடய ஏரியா. என் ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ரியாதில் நசீம் சொல்கிற ஒரு ஏரியா. சரியான வெயில் கைஸ். ஏசி போட்டாலுமே வந்து அந்த சொட்டிங் ஆகிட்டு தான் இருக்குது. அவ்வளோ வெயில். 42 டிகிரி அடிக்குது. உங்களுக்கு அந்த டிஸ்பிளே தெரியுன்னு தெரில, பட் 42 டிகிரி அடிக்குது. ஏசி போட்டாலுமே ஒரு வெக்கிறது கைஸ். நண்பர்களே, உங்களுக்கு வந்து கேமரா சிக்னல்லாம் என்னென்னா இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல பாருங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ அந்த சிக்னல் தான் போக போகிறோம். நம்ம சிக்னல் ஓப்பன் ஆகுது டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், டைம் ஆகும். பாருங்க நம்ம போக்கில் வர பாருங்க. இண்டிகேட்டர் போக மாட்டா. கேர்ள்ஸ் இப்படி தான் இருக்கும் ஜாய்ஸ். நல்ல கவனிங்க, இதுதான் நமக்கு பாயிண்ட்டு. ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்குதா. இந்த கோடை விட்டு நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபைன் கிடைக்கும், சரிங்களா. அது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு கிரேயும் பிளாக்கும் கலரில் ஒரு ரவுண்டாக போஸ்ட் மாதிரி இருக்கா. அது வந்து 4 சைட்லேயும் இருக்கும். இங்கே ஒன்று இருக்கும், அண்ணா ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்படி 4 சைடில் இருக்குது. நம்ம கேமரா ஆங்கிளில் காமிக்க முடியல. இந்த 4 பக்கமாக இருக்கும். இந்த கோடை நம்ம கிராஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஃபைன் கிடைக்கும். அது வந்து ஃப்ளாஷ் ஆகும். பாருங்கள், நான் காமிக்கிறேன். கொஞ்சம் கிட்ட பாருங்கள். அந்த போஸ்ட்டில் பாருங்கள், மேலே ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளாஷ் லைட்டில் வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஃப்ளாஷ் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து, அதாவது அந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து அந்த ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி வண்டி நம்பரை பார்த்து இந்த நம்பருக்கு போய் இத்தனை ரூபா இத்தனை ரியால் ஃபைன் சொல்லிட்டு ஃபைனாக போட்டுவிட்டுருவாங்க. ஃபைன் அமௌண்ட்டு நம்ம ஊரில் போய் இருக்கலாம். அதே மாதிரி தான் மெத்தட், வேறு ஒன்றும் கிடையாது பேசு. ஆனால் என்ன, இங்கே ஃபைன் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இங்கே லோக்கல் சிட்டிசனுக்கு வந்து 3000 ரியால்னா அது பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. பட் நம்மளை மாதிரி வெளியூர்லேருந்து வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து 3000 ரியால்னா, நம்ம இந்தியா பொறுத்தளவு கரன்சிக்கு வந்து 3000 ரியாலாம் கிட்டத்தட்ட ஒரு 65,000 63 to 65,000 சம்திங் ஆகுது. ஸோ இதை மட்டும் நான் வந்து ரொம்ப கவனம் போனோம். நானும் இல்லை, எல்லாருமே ரொம்ப கவனம் போனோம். நான் அடிக்கடி இந்த பக்கம் வரம்போது இந்த பற்றி நான் சொல்லுவேன், இந்த கேமரா பற்றி. ஏன்னா அது ரொம்பவே முக்கியமான ஒரு இது கைஸ். அது நான் ரொம்ப மைண்டில் வச்சு தான் வண்டி ஓட்டுறோம். அப்புறம் என்ன கைஸ், அதுவாக பில்டிங் தெரியும் பார்த்தீங்களா, பெரிய பில்டிங். அது வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. இங்கே நர்ஸ் யூனிவர்சிட்டி தான், மெடிக்கல் யூனிவர்சிட்டி. மெடிக்கல் யூனிவர்சிட்டி இதெல்லாம் வேலை நடந்துரு கைஸ். இடம்லாம் முன்னாடி நான் வரும்போது வேறு மாதிரி இருந்து, இப்போ எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி வேலை ஆகி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்துல சவுதி அரேபியா ரொம்ப பிக்கப் ஆயிரும். ரொம்ப பிக்கப் ஆயிரும். ஏன்னா இங்கே வந்து அதிகமாக அவங்களுக்கு பார்க்க தெரில. ஆனால் சிட்டிக்கு போகும்போது, இந்த ரியாத் சிட்டிக்கு போகும்போது வந்து ஒலையான்னு சொல்கிற ஒரு ஏரியா உண்டு. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் அவுட் சைடில் நம்ம வந்து இப்போ இடத்துல பிக்கப் பண்ண போகிறோம். அந்த பக்கம்லாம் போனோன்னா வந்து ஏரியாவே ஃபுல் பில்டிங் தான். அப்புறம் இப்போ கூட நிறைய பில்டிங் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு பில்டிங்காக கட்டணும், அதுதான் இவனோட பவர். இந்த மிடில் ஈஸ்டில் எங்கே அதிகம் பில்டிங் இருக்கோ அங்கே தான் வந்து அதிக பவர் நினைங்க. அந்த நாட்டுக்கு ஒரு இது மரியாதை மாதிரி. காரை பாருங்க நண்பர்களை, எப்படி இருக்குன்னு முறுக்கி வச்சுருக்காங்க.
வழியாக வந்து மெயின் ரோடுக்கு வந்துடும் கைஸ். இதோட ஸ்பீடும் 90. ஸோ பார்த்தோம் போனோம். நம்ம இந்த ரோட்டில் அதிக நேரம் ட்ராவல் பண்ண போகிற கிடையாது. நம்ம என்ன கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து மாறி போய்ப்போம் அடுத்த ரோடுக்கு. கருப்பாக இருக்குது. ஒவ்வொரு ட்ராக் மாறும்போதும் கரெக்டாக சிக்னல் போட்டு தான் மாறணும் கைஸ். எல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. எல்லாம் நார்மல். அது என்ன ஆகுனா இந்த மாதிரி தான் நார்மலாக போகிற கார் மாதிரி தான் இருக்கும். போலீஸ்காரனு வந்து மப்டியில் உள்ள வருவானுங்க. நம்ம இந்த மாதிரி இண்டிகேட்டர் போடாமல் வந்து ட்ராக் மாறணுங்களா பேக்லேருந்து அவன் பாட்டுக்கு ஃபோன் எடுப்பான், கேமரா பிடிப்பான், அதை ஃபோட்டோ எடுப்பான், வண்டி ஃபோட்டோவை எடுத்து நமக்கு ஒரு ஃபைன் போட்டு விட்ருவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம மேனத்து போட்ட வீட்டில் வந்து நம்ம என் மேடத்தை பிக்கப் பண்ண அந்த பொண்ணு அங்கேருந்து நம்ம வந்து இங்கே வரதை போட்டிருப்போம். அதாவது யார் ரூமுக்கு இன்னைக்கு பார்த்து நம்ம வந்து இங்கேருந்து அங்கே போகிறத நம்ம போட்டிருக்கோம். ரெண்டுமே சேம் ரோடு தான், ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் காராக தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் அவங்க இந்த எறும்பு இந்த மாதிரி வந்து போயிட்டே இருப்பானுங்க. நைட் டைமு நான் ஒரு நாள் ஷூட் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். ஆனால் வந்து நைட் டைம் போகணும், வேலை அதிகம் இல்லை. வேலை இருக்குது, ஆனால் வந்து கூடல வந்து ஆள் எப்போவுமே இருக்குது. சில டைமில் வந்து நைட் நான் விட்டு சும்மா ஃப்ரீயாக வருவேன் எம்டிஆட்டு. அந்த டைம்லாம் வந்து சூப்பராக வீடியோ எடுக்கலாம். ஆனால் வந்து பார்க்கலாம், இனி இந்த ஒரு மாதம் இப்படி தான் இருக்கும். அடுத்த மாதம் நமக்கு வந்து வேலை எப்போவும் போல் ஸ்கூல் காலேஜ் வெக்கேஷன் இங்கே எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். வெக்கேஷன்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் நமக்கு எப்போவுமே வேலை தீயாக இருக்கும். அடுத்த ரோடு வந்துச்சு மெயின் ரோடுக்கு. இது வந்து 110 ஸ்பீட் ரோடு, அது 90, இது 110. இந்த வெயில் அடிக்கிறனால வீடியோ எப்படி வரும்னு தெரியல. பயங்கர வெயில். உங்களுக்கு அந்த வெயிலில் பார்த்து தெரியும், அந்த மாதிரி வெள்ளையாக அடிச்சுட்டு இருக்கும். லூலு ஹைப்பர் மால் நம்ம நாட்டோட ஓனரோட கம்பெனி மால் லூலு ஹைப்பர். இது பக்கம்தான். எனக்கு ஏரியா வந்து இந்த லூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம இந்த இடத்துக்கு வரதுக்கு நம்ம இவ்வளோ சுற்றி வர பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட பெரிய பிரச்சனை. நம்ம ஒரு மாதிரி டக்குன்னு வர முடியாது. இதுலேருந்து எனக்கு பக்கம்தான். இந்த லூலுக்கு ஆப்போசிட்டில் தான் 1 கிலோமீட்டர் தான் எனக்கு ரூமே. ஆனால் வந்து அதை நம்ம மெயினில் தான் வரணும் சுற்றி. நம்ம ஒரே மாதிரி முடுக்கு ரோடெலாம் கிடையாது. நண்பர்களே, ஃப்ரெண்டில் போட கார் என்ன கார் இருக்குதா, டொயோட்டா கேம்ரி. இந்த காரில் நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன்.
டிராஃபிக் ஆகிட்டா என்னாச்சு இல்லை டிராஃபிக் ஆகிட்டு வயசு தான் வண்டி ஸ்லோ பண்ணாங்க இல்லை டிராஃபிக்கால் அங்கே அச்சுல விட்டு ஸ்லோவாக போகிறோம். நம்ம வந்து நாளையிலேருந்து நம்மளுடைய ரொட்டீன் விளாக் போடலாம் கைஸ், சரிங்களா? நம்மளுடைய டெய்லி நம்மளுடைய ரொட்டீன் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம காலைல முடிச்சு நம்ம எங்கெல்லாம் போகிறோம் எங்கெல்லாம் வரோம் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து பக்காவாக பேசி நம்ம வந்து வீடியோ போடலாம் கைஸ். இப்போ வந்து வேலை அதிகம் இல்லை, அதனால தான் நம்மளால ரொட்டீன் வீடியோ போட முடியல. நான் ஸ்கூல் காலேஜ் லீவாக அதனால நமக்கு வந்து அதிகம் வேலை இல்லை. இப்போ இந்த ஒரு ரொட்டீன் மட்டும் தான் இருக்குது. வீட்டில் ஒரு சவுதி வீட்டில் உள்ள ஆட்கள் கூட எல்லாம் வெளியே எங்கே போயிருக்காங்க, ட்ரிப்பு போயிருக்காங்க துருக்கி பக்கம், இது ஒரு நாட்டுக்கு இருக்காங்க ட்ரிப்புக்கு. இப்போ கம்மியாக தான் வீட்டில் ஒரு 2-3 பொண்ணுங்க தான் இருக்குது, இல்லைனா ஒரு 9 பொண்ணுங்களாம் வந்து வீட்டில். அதனால் இப்போ இதில் ஒரு பொண்ணு மட்டும் தான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கு. அதனால் அது மட்டும் தான் எனக்கு வேறு எதுவும் அதிகம் வேலை இல்லை. அப்புறம் நைட்டு மட்டும் எங்கேயாச்சும் ஒரு காஃபி ஷாப் இல்லை ஏதாச்சும் பர்கர் அந்த மாதிரி எங்கேயாச்சும் சாப்பிட போவாங்க, அவ்வளோதான். அதை தாண்டி அதிக வேலை எதுவும் தரல. சரி, இந்த ட்ரிப்பு போன பாட்டெலாம் வந்துட்டுனா நம்ம கொஞ்சம் வேலை இருக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் என்ன மாமா இருந்ததுன்னா கண்டிப்பாக வெளியே போகும். இப்போ கொஞ்சம் போர் தான், வேலை இருந்தால் தான் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். வேலை இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்கும். இந்த வேலையை பொறுத்தவரை அதுதான், ஏன்னா டைம் இருக்காது. ஆனால் வந்து கூட நேரம் நம்ம கிளம்பி உடனே போகிற மாதிரி இருக்கும். நான் சும்மா ரூமில் இருந்தாலும் போர் அடிக்கும். ஆல்ரெடி ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன் கைஸ். நம்ம லொக்கேஷனும் கிட்ட நெருங்கியாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து லொக்கேஷனை நெருங்கி ரீச் ஆயிரும். இந்த vlog நம்ம அப்படி வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் கைஸ், ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி 10 நிமிஷம் பேசிட்டோம், ரொம்ப போர் அடிச்ச மாதிரி ஆயிரும். ஓவர பேசினா நல்லா இருக்காது. ஏதோ பெரிய என்னமா தான் போகணும் கற்று பிடிங்கிட்டு எதான் கோபமாக வரும் சில டைம். நம்ம இதே வழி கேட்டால் தான் நமக்கு இடம் தரைய மாட்டானுங்க. அவனில் வந்து அந்த லைட்டை அடித்து விட்ருவானு. சரி கைஸ், ஓகே, நம்ம வந்து vlog பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம வந்து அதிகம் பேசிட்டு இருக்கோம், இப்போ ரொம்ப பேசினாலும் போர் அடிக்கும். எனிவேஸ் நம்ம வந்து நாளைக்கு எந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு நம்மளோட ரொட்டீன் பார்க்கலாம். சாரி, ரொட்டீன் இல்லை, நம்ம நாளைக்கு இதே சேம் வீடியோ நமக்கு இருக்கும். நம்ம அதை வந்து என்ன ஒரு ரோட்டில் நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து மேக் பண்ணி போடலாம் கைஸ், ஓகேங்களா? நம்ம இப்போ ஸ்பாட்டுக்கு போயிடுவோம், இன்னும் 5 நிமிஷத்தில் ஏரியாவுக்கு போயிடும். அப்புறம் அந்த பொண்ணை பிக்கப் பண்ணணும், திரும்ப நம்ம ரூமுக்கு வரணும், அவ்வளோதான். வேறு எதுவும் வேலை இருக்காது. அப்புறம் கொஞ்சம் குக் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. குக் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு எடுத்துகிட்டு திரும்ப இந்த நைட் ஆயிரும். அப்புறம் ஏதாச்சும் வேலை பார்க்கணும். இல்லை அப்படின்னு நம்ம வந்து தூங்கலாம் கைஸ், ஓகேங்களா? எல்லாருக்கும் பாய், நிம்மதியாக தூங்குங்க, பாய்.